ப்ரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. என் பேர் புஷ்பலதா. நான் ஆக்ராலேருந்து பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி மதர் மேரிஸ் ஃபீஸ்ட். இன்னைக்கு அம்மாவுடைய பர்த்டே, அதுவுமா அவங்களுடைய சாட்சி ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். திஸ் வில் பி மை கிஃப்ட் டு மை அம்மா மதர் மேரி. ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ். ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, சம்வேர் இன் 2017, நான் பெங்களூரில் இருக்கும் போது என்னுடைய குழந்தை வயசு ஒரு 1.5 வயசு இருக்கும். அப்போது ஹி வாஸ் அரவுண்ட் 1.5 இயர்ஸ். வீட்டில் ஆடின்னு இருந்தான். ஆடின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நம்ம வீடு எப்போவுமே லாக்கில் இருக்கும், டோர் எப்போவுமே உள்பக்கம் லாக்கில் இருக்கும். குழந்தையும் நானும் வீட்டில் இருந்தோம். நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிடும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, குழந்தை வந்துட்டு வெளியே வந்து என்னை லாக் பண்ணிட்டான். வீட்டில் யாருமே இல்லை. ஹி வாஸ் அரவுண்ட் 1 இயர் 8 months சொன்னேன். சின்ன குழந்தை, அப்போ தான் நடுக்க ட்ரை பண்ணின்னு இருக்கிறா. வெளியே வந்து டாய்லெட் டோர் லாக் பண்ணிட்டான். நான் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாய்லெட் டோரில் வந்துட்டு எந்த விதமான ஹேண்டில் இல்லை. ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இல்லை. டாய்லெட் மேலே மாத்திரம் ஒரு டாபிள் இருக்குது, ஜஸ்ட் ஒரு லாக் லேட்ச் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் டோருக்கு உள்ள பக்கம் வந்து நம்ம இழுத்து டோர் திறக்கிற மாதிரி இல்லை. நான் டாய்லெட் போயிட்டு டோர் திறக்கலான்னு பார்த்தா டோர் திறக்க மாட்டேங்குது. என்ன இருக்குதுன்னா, குழந்தை வந்துட்டு வெளியே வந்து லாக் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறேன், அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், யூ ஹாவ் லாக்டு இட் அவுட் சைடு, மெதுவாக தள்ளு, என்னென்னமோ சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளது கொஞ்சம் பெரிய வீடு, டோர் லாக்கில் இருக்குது, ப்ளஸ் நேபர்ஸுங்க வீடும் சஃபிஷியன்ட் கேப்பில் இருக்குது. எந்த வீடுமே கிட்ட இல்லை, கொஞ்சம் கேப்பில் இருக்குது. என்னென்னமோ பண்ணுறேன் நான் டோர் திறக்கிறதுக்கு. எது பிடிச்சி இழுக்கிறது, வெளியே லாக்கில் இருக்குது, டோருக்கு உள்ள அந்த ஹேண்டில் இல்லை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. டோர் கம்ப்ளீட் க்ளோஸ்டு. எனக்கு வந்துட்டு அந்த நேல்ஸில் டோருடைய ஓரம் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறேன் நெயில்ஸில். 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. குழந்தை டாய்லெட் வெளியோ டோரில் மா மா மான்னு டோர் தட்டின்னு இருக்கிறான். எனக்கு பயம் என்னன்னா, இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 12 o'clock என்னமோ இது நடந்துன்னு இருக்கும் போது. எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அரௌண்ட் 8:30 9 o'clock மேலே தான் வருவார். ஈவினிங் 9 o'clock வர வரைக்கும் நான் டாய்லெட் உள்ளே இருக்குவேனா இல்லை குழந்தை வெளியோ என்ன ஆகும், எல்லாமே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஒரு 5-10 நிமிஷம் குழந்தை வந்துட்டு மெதுவாக தட்டின்னு இருக்கிறான். அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்து அழுவ ஷுரு பண்ணிட்டான். எனக்கு டாய்லெட் உள்ளே வந்து என்ன பயம் ஆயிடுச்சுனாக்கா, அழுந்து சுஸ்தாகி அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டா என்ன பண்ணுவேன், நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணுறேன். அந்த டோர் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. வெளியே வந்து லாக் பண்ணிட்டு இருக்கிறான் குழந்தை. எனக்கு ஜொப பண்ணுற ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எனக்கு கை காலெல்லாம் உதறதுக்கு ஷுருவாயிடுச்சு. நான் வெளியே போகணும், குழந்தை ரொம்ப அழுகுறான், நான் டாய்லெட் உள்ள இருக்கிறேன், நான் வெளியே போகணும். மாதாவே எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, வீட்டில் யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தை வெளியே அழுகுதே, நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு என் கை கால் ஓட மாட்டேந்தே, நான் அழுகுறேன். ஒன்றும் பண்ணல. நான் டாய்லெட்லேயே முட்டி போட்டுட்டு 2 கையும் தூக்கி, அம்மா நீங்கள் வேளாங்கண்ணியில் எவ்வளோ அதிசயங்க நாங்கள் கேட்டுருக்குறோம், எவ்வளோ சாட்சிங்க நாங்கள் கேட்டுருக்குறோம், எதுவும் இல்லாத இடத்துலலாம் நீங்கள் அதிசயங்க பண்ணிக்கிறீங்களே, இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த டாய்லெட் உள்ள ஒரு அதிசயம் நடக்கணும், உங்களால் முடியும், உங்களால் ஒண்டி தான் என்னை வெளியே இட்டுன்னு போக முடியும். என் குழந்தை அழுந்து எதுனா ஒன்று ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன், 9 மணி வரைக்கும் என்னால் காத்துன்னு இருக்க முடியாதும்மா, நீங்கள் எதுனா ஒன்று செய்யுங்கோன்னு டாய்லெட்டில் முட்டி போட்டு அழுந்து ஜெபிச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே எனக்கு மைண்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம டாய்லெட்டில் வந்துட்டு இட்ஸ் அ வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வால் மேலேருந்து மேலே பார்த்தா அங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது, வெளியோ போகிற மாதிரி. நான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டில் வந்துட்டு, அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆனால் ஒரு 5 இயர்ஸாக கூட எந்த கான்டாக்டும் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போவோம், அவ்வளோதான். அந்த ஜன்னல்லேருந்து நான் பிரதர்ன்னு கத்துறேன். யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. திருப்பி வயிறு பிடிச்சின்னு கத்துறேன், பிரதர்ன்னு கத்துறேன். அவர் என்னம்மா சொல்லுன்னு கேட்குறாரு. பிரதர், என்னை என் குழந்தை டாய்லெட்டில் வெளியே வந்து லாக் பண்ணிட்டு இருக்கு, என்னால் வெளியே வர முடியல, எனக்கு ஒன்றுமே கேட்கலமான்றாரு. இன்னும் ஜோராக கத்துறேன், பிரதர் மை சைல்ட் ஹஸ் லாக் த டாய்லெட் டோர், ப்ளீஸ் கம், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்குன்னு கத்துறேன்.
கத்துன உடனே ஒரு 5 நிமிஷம், ஒரு 5ல் ஒரு 2, 3 மினிட்ஸ்லேயே என்ன பண்ணாருன்னா, அவரு வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டோர் பார்த்தாக்கா லாக்ல இருக்கு. மெயின் ஹால் டோரு லாக்ல இருக்கு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, காலை தூக்கி டோரை எட்டி ஒதிச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு டாய்லெட் டோர் ஓப்பன் பண்ண உடனே நான் குழந்தைய கட்டி பிடிச்சி அழுந்தேனோ இல்லையோ, அந்த பிரதர் பிடிச்சிட்டு அழுந்தேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்னு. அவர் வாபஸ் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவர் கண்ணில் தண்ணி, அவர் ஷாக் ஆக்குறாரு. அவர் ஒரு மாதிரி நிற்கிறாரு. நான் ஏன்னா இது மிராக்கல் நம்மளுக்கு நடந்துச்சு, இவர் வாட் ஹேப்பன் பிரதர்னா அவர் சொல்கிறாரு, அம்மா நான் அந்த வீட்டில் நான் 5 இயர்ஸாக இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாள் கூட அந்த ஸ்பாட்டில் நான் உட்காந்ததில்லை, அந்த பால்கனியில். நான் எப்போவுமே வேறு பால்கனி வேறு ரூம்லேருந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் நான் 5 வருஷமாக வீடுக்கிறேன். நான் சேர் போட்டுன்னு உட்காந்ததே இல்லை. நான் அங்கே உட்காரது இருந்திருந்தா உங்களுடைய குரல் எனக்கு கேட்டிருக்காது, எனக்கு வாய்ஸ் கேட்டிருக்காது. அது ஒன்று. 2வது வந்துட்டு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பெல்விக் போனில் ப்ராப்ளம் இருந்து அவர் பெட்ரிடனாக இருந்துக்கிறாரு. பெட்ரிடனாக இருந்ததுனால அவரால் ஃபாஸ்ட்டாக கூட படி எடுத்து வைக்க முடியாதுங்களாம். ஹிஸ் ஸ்டெப்ஸ் வில் பி வெரி ஸ்லோ. ஏன்னா பெல்விக் போனில் ஆக்சிடெண்ட் ஆகிக்கிறதுனால அவர் ரொம்ப சாஃப்டாக ஃபெதர் டச் மாதிரி தான் கால் எடுத்து வைக்க முடியுமா. ஃபாஸ்ட்டாக கூட கால் தூக்கி வைக்க முடியாதுங்களாம். அவர் சொல்கிறாரு, எனக்கு என் காலுக்கு எப்படி சக்தி வந்துச்சு, நீங்கள் கூப்பிட்ட உடனே என்னால் எப்படி ஓடி வர முடிஞ்சிச்சு, எப்படி என்னால் காலை தூக்கி இந்த கதவை எட்டி ஒதிக்கிறோம்ல எனக்கு சக்தி எங்கேன்னு வந்துச்சின்னு எனக்கு தெரியலன்னு எனக்கு மேலே அவர் ரொம்ப ஹாப்பியானார், ரொம்ப சந்தோஷம் ஆனார். அது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் டோர் எட்டி வச்சு அந்த டோர் திறந்தது. நானும் அவரும் போயிட்டு டோர் பார்த்தோம்னா ஒரு நெட்டு ஒரு போல்ட் கூட அந்த டோரில் லூஸ் ஆகலை. அவர் க்ளீனாக சொல்கிறாரு, அம்மா நான் கால் எட்டி ஒதிக்கும் போது எனக்கு டிக்குன்னு உள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு அந்த சவுண்டு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிறது சின்ன குழந்தை, நான் டாய்லெட் உள்ளே இருக்கிறேன். அந்த சவுண்டு கேட்டுச்சின்னு. அந்த டோரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராக்கு, ஒரு நெட்டு போல்ட் எதுவுமே லூஸ் இல்லை, ஆனால் ஓப்பன் ஆகிருக்குது ஆச்சுங்களா. ஸோ இது 3 அதிசயம் இந்த மிராக்கல். ஒன்று அதை மாரி என்னை டாய்லெட்லேருந்து என் குழந்தைய ஒரு 5-10 நிமிஷம் அழ விடாத என்னை வெளியிட்டுன்னு வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா பிரதர் பெட்டோடு இருந்து அவரால் ஓட முடியும், அவரால் நடக்க முடியும், அவர் போன்ஸுக்கு வாபஸ் சக்தி கொடுத்துருக்குறாங்கன்னு ப்ரூவ் பண்ணாங்க. 3வது அந்த டோரு எந்த விதமான, அது நம்ம இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் பெங்களூரில், அது எந்த விதமான நம்மளுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராய் பண்ணாத ஒடிக்காத அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. ஸோ இது 3 சாட்சி. அம்மாவுடைய பர்த்டே அன்றைக்கி ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். அண்ட் இதுக்கு மேல்ட்டு நான் ரொம்ப 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 என் லைஃப்பில் நடந்த சாட்சிங்க எல்லாமே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி 40+ years தட் ஐ ஹாவ் ட்ராவல்ட். பர்டிகுலர்லி என் லைஃப்பில் நடந்த எவ்வளவோ மிராக்கிள்ஸ், சேலஞ்சஸ், அதெல்லாம் நான் எப்படி வந்தேன்னு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ட்ராவல்ட் அக்ராஸ் இந்தியா. ஃப்ரம் சவுத், நார்த் இந்தியா, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே நாங்கள் பார்த்துருக்குறோம். வி ஹாவ் ஸ்டேட் அட்லீஸ்ட் 1.5 year ஒரு ஸ்டேட்லேயும். லெட் இட் பி உத்தரப்பிரதேஷ் இருக்கட்டும், இல்லை ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், எனி ஸ்டேட் வி ஹாவ் ஸ்டேட் ஃபார் அ லாங் டைம். கேரளா, கர்நாடகா, இதில் எல்லாமே நான் ரொம்பவே அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வித்தியாசம் பார்த்துருக்குறேன். நம்மளுடைய ஃபேத் என்ன ஆயின்னு இருக்குது, எங்கே போயின்னு இருக்குது. பட் அவ்வளோவும் இருக்கும் போதும் நான் எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்தும் நான் வெளியே வந்தேன். அது வேலை மேலே இருக்கட்டும், இல்லை என்னுடைய மேரேஜ் டைம் இருக்கட்டும், மேரேஜ்க்கு அப்புறமா குழந்தை பிறக்கிற விஷயத்தில் ஆகட்டும், அவ்வளோ சேலஞ்சஸ்ங்க. இட்ஸ் லைக் அன் ஓஷன். ஸோ ஐ வில் பி ஷேரிங் திஸ். இதெல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணின்னு இருக்குவேன். என்னுடைய மெயின் இன்டென்ஷன், கடவுள் எனக்கு என்னென்ன சேர்ந்தாரோ ஐ வாண்ட் டு கிவ் இட் பேக். நம்மளுக்கு யாருன்னா எதுனா ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம எவ்வளோ நன்றியோடு நடந்துக்கிறோம். ஐயோ அவங்க நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க, அவங்க நம்மளுக்கு கஷ்டத்தில் உதவுனாங்க, வாபஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு நம்ம செய்யணும்னு அவங்களுக்காக நம்ம எவ்வளவோ யோசிக்கிறோம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைங்கள்லேருந்தும் கீழேருந்து என்னை கடவுள் மேலே வரைக்கும் உயர்த்தி எனக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தை, ஒரு இது ஃபினான்ஷியலி ஐ எம் ஸ்ட்ராங், எல்லா விதத்துலேயுமே என்னை கடவுள் ஆசீர்வதித்து வச்சுருக்கும் போது நான் எதுக்காக நான் சாட்சியாக இருக்கக்கூடாது? லெட் த ஹோல் வேர்ல்டு நோ மை விட்னஸஸ். அது ஒன்று. செகண்ட் திங், ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி சிங்கிள் பீப்புள்
who are watching my videos. இது வெறும் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அது வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு மாதா ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் சேர்ந்துக்கிறாங்க பரவாயில்லையே நெஞ்சு தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த சாட்சிங்க நீங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய ப்ராப்ளம் நேரத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணுன்றதை நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர்லி கேத்தலிக்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் த்ரூ அவுட் த இந்தியா நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்துன்னு இருக்கிறது நம்ம ஜனங்கக்கிட்ட ஏதோ விதத்தில் த ஃபேத் இஸ் ரெடியூசிங். அவங்களுக்கு வந்துட்டு வெறும் சண்டே மாஸ் போகணுன்ற தாட் இருக்குது, பட் ஐ ஃபீல் த ஃபேத் இஸ் ரெடியூசிங். நீங்கள் தயவு செய்து இது பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஜனங்களுக்கு இந்த நம்ம கேத்தலிக் ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் ஐல் பி ஷேரிங் யூ லாட் அண்ட் லாட் ஆஃப் டிப்ஸ். ஜெபிக்கிற விதம் ஆகட்டும். இன்றைக்கி என் குழந்தை வந்துட்டு ஹீஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். போகிற ஸ்கூல்லலாம் கிளாஸ் லீடரு, ஸ்கூல் கேப்டன் ஆயின்னு இருக்கிறான். இதெல்லாம் எப்படி முடியுது? வேலை மேலே இருந்த சேலஞ்சஸ்க்கு நாங்கள் எப்படி சால்வ் பண்ணிட்டு நான் வந்தேன். I'll be sharing everything. So I request you all to watch my video, share it with other people, and you also subscribe. நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும். And you comment. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரேயரோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுனா யூ பீப்புள் கமெண்ட் அண்ட் we will reply. Thank you so much. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ்.